கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கம் நிறைந்த ஒரு தெய்வம், அவர் நம்மை மன்னிக்கிறவர், அவர் நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, உங்கள் நடுவிலே உன் நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் பயந்து போய் இருக்கீங்க, கலங்கி போய் இருக்கீங்க, குழப்பத்தோடு இருக்கீங்க, எப்படி காரியம் நடக்க போகிறதோ என்று சொல்லி ஒருவித நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற உங்கள் நடுவிலே என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆகவே தேவ பிள்ளையே, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் அற்புதமான ஒரு தெய்வன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் அமைதலாயிற்று. அவர் இந்த பூமியிலே மனிதராய் வாழ்ந்த பொழுது இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்து தம்முடைய அற்புதமான வல்லமையை நம் நடுவிலே வெளிப்படுத்தினார். அந்த அற்புதமான தெய்வம் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அதே தேவன் உங்கள் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆகவே அற்புதத்திற்கு அவசியம் பரிசுத்த மாத்திரமே. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களை பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட ஒப்புக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களையும் கழுவி அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். அப்படி நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? நம் நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இவர்கள் நடுவிலே நீர் அற்புதங்களை செய்வீராக. இவருடைய கண்ணீரை தொடையும் இவருடைய வேதனையான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வரட்டும். இயேசுவே இறங்கி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.